வெல்கம் டு வின்னர் சாய்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம். அதாவது நம்ம பிரெயின் இல்லைன்னா நம்ம உடம்பு வந்து நர்வ் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல 3 வகையான நர்வ் சிஸ்டம் இருக்கு. ஒரு நர்வ் சிஸ்டம் என்னது சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம், ரெண்டாவது பெரிஃபரல் நர்வ் சிஸ்டம், இன்னொரு மூணாவது என்ன இருக்கு அப்படின்னா ஆட்டோனமஸ் நர்வ் சிஸ்டம். அப்படி 3 சிஸ்டம் இருக்கு. அதுல சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் அதுல நம்ம என்னெல்லாம் படிப்போம் அப்படின்னா பிரெயினை பத்தி படிப்போம், அடுத்த ஸ்பைனல் கார்டை பத்தி படிப்போம். அதுல நம்ம இன்னைக்கு பிரெயினை தொடங்குவோம். பிரெயின்ல ஃப்ரண்ட் பிரெயின் பத்தி நம்ம என்ன படிப்போம், அதாவது முன் மூளையை பத்தி நம்ம இன்னைக்கு என்ன போறோம் இந்த கிளாஸ்ல படிக்க போறோம். அதுல பிரெயின் வந்து பார்த்தோம்னா அது என்னது பிரெயின் அப்படிங்கிறது வந்து ஒரு 3 அடுக்கு லேயரால 3 அடுக்கு பாதுகாப்பு நிறைந்தது தான் இது பிரெயின். பிரெயின்ல என்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் 3 லேயர் என்ன இருக்கும், பாதுகாப்பு படலங்கள் ஒண்ணு இருக்கும். அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெனிஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். மெனிஞ்சஸ் அப்படின்னு சொன்னா என்னது ஒரு 3 லேயர் ப்ரொடெக்ஷன். இது எதுக்கு இருக்கும்னா பிரெயின்ல இருக்கும். அப்ப பிரெயின் வந்து எத்தனை அடுக்கு பாதுகாப்பால நிறைந்தது அப்படின்னா எனக்கு 3 அடுக்கு. அதை நம்ம என்ன சொல்றோம் மெனிஞ்சஸ் அப்படின்னு சொல்றோம். அதுல இந்த 3 மேட் அத 3 லெவலும் என்ன அப்படின்னா 3 லேயர் அப்படி என்னன்னு பார்த்தோம்னா ஒன்னு டியூரா மேட்டர், இதான் அவுட்டர் மோஸ்ட் லேயர். அப்ப டியூரா மேட்டர்னா இதானது அவுட்டர் மோஸ்ட் லேயர். டியூரா அப்படிங்கிற வார்த்தையோட மீனிங் இந்த டஃப்னு அர்த்தம், அதாவது ரொம்ப கடினமான அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ மூளையோட வெளிப்பரப்பு என்னது நமக்கு வந்து டியூரா மேட்டர் அப்படிங்கிற ஒரு கவரால இருக்கு. அது என்னது டியூரா அப்படின்னா என்னது அது டஃப். இதான் என்னது மொத்தத்துல இருக்கிறதுல அவுட்டர் மோஸ்ட் லேயர். அடுத்து ரெண்டாவது இருக்கு அரக்னாய்ட் மெம்பரேன். அரக்னாய்ட் மெம்பரேன் அரக்னாய்ட் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா சிலந்தி வலை இல்லைன்னா சிலந்தின்னு அர்த்தம். அதாவது ஸ்பைடர் இல்லைன்னா ஸ்பைடர் வெப்னு அர்த்தம். ஏன் அது அப்படி ஸ்பைடர் வெப் அப்படி சொல்றோம்னா அது அதோட அது நம்ம அது அரக்னாய்ட் மெம்பரேன் கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது எந்த மாதிரி இருக்கும், அதுல வந்து ஃபுல்லா என்ன இருக்கும் ஒரு சிலந்தி வலை எப்படி பின்னி வச்சிருக்கோம் அந்த மாதிரி ஒரு அமைப்புல இருக்கும். அதாவது ரெட்டிகுலேட்டட் என்னது ரெட்டிகுலேட்டட் சிம்பிள்ல இருக்கும். அதாவது அதுதான் நம்ம என்ன சொல்றோம். அதனால அரக்னாய்ட் என்ன சொல்றோம் நம்ம ஸ்பைடர் அப்படிங்கிற ஒரு மீனிங்ல இருந்து என்ன எடுத்திருக்கோம் அரக்னாய்ட் மெம்பரேன் பேரட். இதான் மிடில் லேயர். அப்போ பிரெயினை பாதுகாக்கிறதுக்காக இருக்கிற மிடில் லேயரோட பேர் என்னது அரக்னாய்ட் மெம்பரேன். அது என்ன ஷேப்ல இருக்கும் அப்படின்னா ரெட்டிகுலேட்டட், அதாவது வலை பின்னல் மாதிரி இருக்கும். அடுத்து மூணாவது லேயர் தான் பயாமேட்டர்னு சொல்லுவோம். பயாமேட்டர் அப்படின்னா பயா அப்படிங்கிற வார்த்தையோட மீனிங் என்னது சாஃப்ட், அப்போ மிருதுவானதுன்னு அர்த்தம். இன்னர் மோஸ்ட் லேயர். அப்போ மூளையோட பாதுகாப்பட்டுக்கு மூணாவது இருக்கிறது இந்த பயாமேட்டர். அதான் ரொம்ப சாஃப்டா இருக்கும். இதுல இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா பயாமேட்டர்ல நமக்கு என்ன இருக்கும், நமக்கு தேவையான பிளட் வெசல்ஸ், அதாவது பிளட்டோட ஃப்ளோ எதுல இருக்கும், பிரெயினுக்கு தேவையான பிளட் ஃப்ளோ எதுல இருக்கும்னா இந்த பயாமேட்டர் வழியா தான் போகும். அப்ப டியூரா மேட்டர், அரக்னாய்ட் மெம்பரேன், அடுத்து என்னது பயாமேட்டர். இப்படிங்கிற 3 லேயர் இருக்கு. இதுதான் நம்ம என்ன சொல்றோம் 3 லேயர் அப்படிங்கிற ப்ரொடெக்ஷன் நம்ம சொல்றதா என்னது மெனிஞ்சஸ் அப்படி சொல்றோம். அடுத்து மெனிஞ்சஸ் மெம்பரேன், மெனிஞ்செட்டல் மெம்பரேன் அப்படின்னு ஒரு மெம்பரேன் இருக்கு. அதாவது மெனிஞ்செட்டல் மெம்பரேன் அப்படின்னு ஒரு மெம்பரேன் இருக்கு. அது என்னவா இருக்கும் ப்ரொடெக்ட் பிரெயின் ஃப்ரம் மெக்கானிக்கல் டேமேஜ். அதாவது பிரெயினுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு பாதுகாப்பு மாதிரி இருக்கும். பிரெயினை சுத்தி ஒரு லிக்விட் மாதிரி ஒண்ணு இருக்கும். அதுதான் என்னது இந்த மெனிஞ்செட்டல் மெம்பரேன் சொல்லுது. இந்த மெனிஞ்செட்டல் மெம்பரேனோட வேலை என்ன அப்படின்னா அது ஒரு வேலை ஒண்ணுதான், என்னது லூப்ரிகேஷன் மாதிரி. அதாவது என்ன பண்ணக்கூடாது, அடிப்பட்டாலோ இல்ல மெக்கானிக்கல் சின்ன அடிப்படும் போது கூட என்ன வரக்கூடாது மெக்கானிக்கல் டேமேஜ் வரக்கூடாது, அதாவது அடிப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் என்ன இருக்கு இந்த மெனிஞ்செட்டல் மெம்பரேன் இருக்கு. அது என்ன ஒரு லிக்விட் மாதிரி இருக்கும். அடுத்து மெனிஞ்சைட்டிஸ் அப்படி என்னன்னா இது வந்து என்னது ஒரு நம்ம மூளை காய்ச்சல் சொல்றோம் அந்த மாதிரி என்னது இது ஒரு நோய். அதாவது மூளை காய்ச்சலுங்கிற நோயை நம்ம என்ன சொல்றோம் இங்கிலீஷ்ல மெனிஞ்சைட்டிஸ் சொல்றோம். இதோட காரணம் என்னன்னா இது 2 விஷயமா வரலாம். ஒருவேளை தலையில அடிபட்டு வீக்கம் வந்துச்சுன்னா என்ன வரலாம் இந்த மெனிஞ்சைட்டிஸ் வரலாம், அது மூளை காய்ச்சல் வரலாம். இல்லைன்னா இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா அது நம்ம இந்த மெனிஞ்செட்டல் மெம்பரேன் பார்த்தோம், அந்த ஒரு லிக்விட் இருக்கும் பிரெயின் சுத்தின்னு பார்த்தோம். அந்த ஃப்ளூயிட்ல நமக்கு என்ன வரலாம் ஒருவேளை பாக்டீரியல் இல்லைன்னா ஃபங்கல் பாக்டீரியல் இல்லைன்னா வைரல் இன்ஃபெக்ஷன் பாக்டீரியல் இல்லைன்னா வைரல் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுனாலும் நமக்கு என்ன வரலாம் மெனிஞ்சைட்டிஸ் வரலாம். அதாவது மூளை சாவு இல்ல மூளை காய்ச்சல் வரதுக்கு 2 காரணம். ஒன்னு பிரெயின்ல வரக்கூடிய இன்ஃப்ளமேஷன்னால வரும், இல்ல அப்படின்னா பிரெயின்ல இருக்கிற ஃப்ளூயிட்ல வைரல் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வர்றதுனால என்ன வரலாம் நமக்கு வந்து மெனிஞ்சைட்டிஸ் வரலாம். அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃப்ரண்ட் பிரெயின், முன் மூளையை பத்தி படிக்க போறோம். ஃப்ரண்ட் பிரெயின் அதாவது மொத்தமே மூளையை பார்த்துக்கிட்டோம்னா மூளை என்னவா இருக்கும் 3ஆ பிரியும். அதாவது ஃப்ரண்ட் பிரெயின், மிடில் பிரெயின், மிட் பிரெயின் இல்லைன்னா இந்த ஹைண்ட் பிரெயின் வரும். அதாவது முன்மூளை, நடுமூளை, பின்மூளை அப்படின்னு முன்மூளை 2ஆ பிரியுது. என்னது முன்மூளைன்னு பார்த்துக்கிட்டோம் இல்ல ஃப்ரண்ட் பிரெயின்னா 2 பார்ட் இருக்கு. அது என்னது ஒன்னு வந்து செரிப்ரம், அதாவது பெருமூளை இருக்கு, இன்னொன்று டையன்செஃபலான் இருக்கு. இந்த டையன்செஃபலான் ஃபர்தரா 2ஆ டிவைட் ஆகுது. அதான் என்னது தலமஸ் அண்ட் ஹைப்போதலமஸ். இதுல நம்ம என்ன பார்க்கிறோம் ஃபர்ஸ்ட் வந்து செரிப்ரம் பார்க்கிறோம். செரிப்ரம் இல்லைன்னா பெருமூளைன்னு சொல்லுவோம். ஏன் இது பெருமூளைன்னு சொல்றோம் அப்படின்னா இது என்னவா இருக்கும் 2 பகுதி பிரெயின், அதாவது ஒரு பிரெயினை 3ஆ பிரிச்சிட்டோம் அப்படின்னா அதுல 2 பகுதி ஏதாவது இருக்கும். இந்த செரிப்ரம் தான் இருக்கும், இந்த பெருமூளை தான் இருக்கும். அதனால நம்ம என்ன சொல்றோம் இத பெருமூளைன்னு சொல்றோம் இல்ல செரிப்ரம் சொல்றோம். இதான் வந்து என்னது
இருக்குது. மூளையில இருக்கிறது லார்ஜஸ்ட் பார்ட் எதுனா இதுதான், இந்த பெருமூளை இல்ல செரிபிரம் தான். அடுத்து இதோட வேலை இது என்னவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னா ரைட் அட் லெஃப்ட் அப்படின்னு ரெண்டு லோபா புரிஞ்சிருக்கும். அதாவது ரைட் ஹெமிஸ்பியர் அடுத்து லெஃப்ட் ஹெமிஸ்பியர் அப்படின்னு ரெண்டா புரிஞ்சிருக்கும். ஆனா டோட்டலி பிரியாம என்னவா இருக்கணும், டோட்டலா புரிஞ்சிருக்காது. ஆனா ஒரு பிரிவினை மட்டும் இருக்கும். அந்த பிரிவினை இருக்கிறதுக்கு அந்த இடத்துல டீப்பா இருக்கும். இப்ப நம்ம மூளை நீங்க படம் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். மூளை எப்படி இருக்குன்னா இதான் ரெண்டு ஹெமிஸ்பியர். இது வந்து என்னது ரைட் லெஃப்ட் ஹெமிஸ்பியர், இது ரைட் ஹெமிஸ்பியர்னு வச்சோம்னா இது என்னது, இதுதான் இந்த மிட் கிளெஃப்ட்னு சொல்லுவாங்க. அது மிட் கிளெஃப்ட் அப்படின்னா நடுவுல ஒரு பிளவு மாதிரி இருக்கு, ஒரு டீப் செக்ஷன் இருக்கு, அதை நம்ம சொல்றோம் மிட் கிளெஃப்ட்னு சொல்றோம். அடுத்து இன்னொன்னு இந்த ரெண்டு ஹெமிஸ்பியரும் தனியா பிரிஞ்சு போகாம இருக்கிறதுக்கு அந்த பிரெயினை அதை எது ஸ்டிப்பா பிடிச்சு வச்சிருக்கு அப்படின்னா இது என்னது, இந்த கார்பஸ் கலோசம்னு சொல்லுவாங்க. இந்த கார்பஸ் கலோசம் தான் என்ன செஞ்சிருக்கும், இதான் கார்பஸ் கலோசம்னா இதுதான் என்ன செஞ்சிருக்கும், அந்த ரைட் அண்ட் லெஃப்ட் ஹெமிஸ்பியரை பிரிஞ்சு இருக்கிறது அப்படியே பிரிஞ்சு போகாம இருக்கிறதுக்கான என்னது ஒரு ஜாயிண்டா நமக்கு என்னது இருக்கு, இதை கார்பஸ் கலோசம். அடுத்து இதுல வந்து என்ன லெஃப்ட் அண்ட் ரைட் ஹெமிஸ்பியர் இருக்கு, டிவைட் பை இந்த மிடில் மீடியன் கிளெஃப்ட் இருக்கு. அதாவது ரெண்டா டிவைட் ஆகிறதுக்கு இந்த டீப் பார்ட் என்ன சொல்றோம் நம்ம வந்து மீடியன் கிளெஃப்ட்னு சொல்றோம். அடுத்து கனெக்ட் பை கார்பஸ் கலோசம், இந்த ரெண்டும் பிரிஞ்சு போகாம இருக்கு, அது ரெண்டும் பிடிச்சு வச்சிருக்கிறது இந்த கார்பஸ் கலோசம். அடுத்து இது அடுத்து நம்ம என்ன இதை ஃபர்தரா பார்த்தோம்னா செரிப்ரல் கார்டெக்ஸ், அதாவது பெருமூளை புரணி, அடுத்து பெருமுறை மையம் அப்படின்னு ரெண்டா பிரிக்கலாம். அதாவது செரிப்ரல் கார்டெக்ஸ் அண்ட் செரிப்ரல் என்னது மெடுலா, செரிப்ரல் கார்டெக்ஸ் அண்ட் செரிப்ரல் மெடுலா அப்படின்னு ரெண்டா பிரிக்கலாம். இந்த கார்டெக்ஸ் வந்து என்னவா இருக்கும், கிரே மேட்டரா இருக்கும். அடுத்து இந்த மெடுலா என்னவா இருக்கும், ஒயிட் மேட்டரா இருக்கும். அப்போ செரிப்ரல் கார்டெக்ஸ் வந்து கிரே மேட்டரா இருக்கும், செரிப்ரல் மெடுலா வந்து ஒயிட் மேட்டர். இந்த கிரே மேட்டர் ஒயிட் மேட்டர் எப்படி பிரிப்போம் அப்படின்னா மைலியன் ஷீட் வச்சு. இப்போ மைலியன் ஷீட் இருந்துச்சுன்னா அது என்னவா சொல்லுவோம், அதை ஒயிட் மேட்டர்னு சொல்லுவோம். மைலியன் ஷீட் இல்லைன்னா அதை என்ன கிரே மேட்டர்னு சொல்லுவோம். அதான் வித்தியாசம். அப்போ செரிப்ரல் கார்டெக்ஸ் அதாவது பெருமூளை புரணி எதால ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா என்னது, இது கிரே மேட்டரால ஆயிருக்கும். அடுத்து ஃபங்க்ஷன், இதோட ஃபங்க்ஷன் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம திங்கிங், அதாவது நம்ம என்ன யோசிக்கிறது, அடுத்து நம்ம மெமரி பவர், அதாவது நம்ம நினைவு திறன், அடுத்து கான்சியஸ்னஸ், அதாவது நம்ம என்னது கான்சியஸா இருக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் எதுலதான் இருக்கும், இந்த இது செரிபிரம் தான். அப்ப செரிபிரமோட ஃபங்க்ஷன், பெருமூளையோட ஃபங்க்ஷன் என்னன்னா சிந்தித்தல், அதாவது இமேஜினேஷன், நம்ம யோசிக்கிறது, நம்ம என்னது கற்பனை திறன், அதை இமேஜினேஷன் வந்துடும், கற்பனை திறன் வந்துடும், திங்கிங் யோசிக்கிறது வந்துடும், மெமரி வரும், கான்சியஸ்னஸ், அதாவது நம்ம என்னது நம்ம கான்சியஸா இருக்கோம்னு சொல்லுவாங்க, அது நம்ம அப்படி அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் என்னவா இருக்கும் இதுல இருக்கும். அதாவது வில் பவர், அது மேக்ஸிமம் சொல்லலாம் வில் பவர் சொல்லலாம். நம்ம என்னது இப்போ வில் பவர்ங்கிற நான் என்ன பண்ணேன், இப்போ படிச்சா இந்த 2 மாசத்துல எனக்கு என்ன பண்ணிடுவேன், 2 மாசத்துல படிச்சு நான் என்ன பண்ணுவேன் குரூப் 2 கிளியர் பண்ணிடுவேன் அப்படிங்கிற வில் பவர் நமக்கு இருக்கும். அதான் வில் பவர். அந்த வில் பவர் கொண்டு வரது, அந்த வில் பவர் கொண்டு வர ஃபங்க்ஷன் எங்க இருக்கும் அப்படின்னா எங்க இருக்கும், இந்த செரிபிரம்ல இருக்கும், அதாவது பெருமூளையில இருக்கும். இதெல்லாம் பெருமூளையோட ஃபங்க்ஷன்ஸ். அடுத்து நம்ம இது பெருமூளையே 2 ஹெமிஸ்பியரா இருக்குன்னு பார்த்தோம். அந்த 2 ஹெமிஸ்பியர் ஒவ்வொரு ஹெமிஸ்பியரும் 4 பிரிஞ்சிருக்கும். அதாவது இந்த ஹெமிஸ்பியர் 4 இந்த ஹெமிஸ்பியர் 4 அப்படி 4 பிரிஞ்சு 4 கதுப்புகளா பிரிக்கப்பட்டிருக்கும். அதாவது மூளை 2ஆ இருக்கும், லெஃப்ட் அண்ட் ரைட் ஹெமிஸ்பியரா இருக்கும். இந்த லெஃப்ட் ஹெமிஸ்பியர்ல ஒரு 4 பிரிஞ்சிருக்கும். அந்த ரைட் வந்து அடுத்து ஒரு ஃபர்தரா ஒரு 4 டிவைட் ஆயிருக்கும். அதுதான் பார்க்க போறோம். அடுத்து ஃப்ரண்டல் லோப், அடுத்து பார்ஷியல் லோப், டெம்பரல் லோப், அடுத்து ஆக்குபேஷியல் லோப், இப்படி 4 பார்ட் இருக்கும். ஃப்ரண்ட் லோப்னா என்னது, அது வந்து முன் கதுப்பு, டெம்பரல் லோப்னா அது இந்த மேற்கதுப்பு, அடுத்து ஆக்குபேஷியல் லோப்னா பின் கதுப்பு, பார்ஷியல் லோப்னா என்னது பக்கவாட்டு கதுப்பு, அப்படி 4 கதுப்புகளா என்ன பண்ணிருக்கும், ஒவ்வொரு ஹெமிஸ்பியரும் பிரிஞ்சிருக்கும், 4 பிரிஞ்சிருக்கும். அடுத்து தலமஸ், தலமஸோட முக்கியமான வேலை என்னன்னா அது என்னது செரிபிரம், அது எங்க இருக்கும்னா செரிபிரல் மெடுலால இருக்கும், அதாவது பெருமூளை உட்புறத்துல இருக்கும். அப்ப தலமஸ் எங்க இருக்கும், செரிபிரத்தோட உட்புறத்துல இருக்கும். அது அதோட ஃபங்க்ஷன் ரிலே சென்டர்னு சொல்லுவாங்க. அப்ப தலமஸோட ஃபங்க்ஷன் வந்து ரிலே சென்டர். ரிலே சென்டர்னா அங்க இருந்துதான் மொத்த ஃபங்க்ஷன், மொத்த கண்ட்ரோல் என்ன செய்யும், மொத்த சிக்னலும் வெளியே போகும். அங்க இருந்தா தலமஸ்ல இருந்தா மொத்த ஃபங்க்ஷன் வெளியே போகும். அதனால என்ன சொல்றோம், ரிலே சென்டர்னு சொல்றோம். அடுத்து ஹைப்போதலமஸ். ஹைப்போதலமஸ் ஒண்ணு இல்ல, அது எங்க இருக்கும் அப்படின்னா தலமஸ்க்கு கீழே. இந்த தலமஸ் பார்த்தோம், இந்த தலமஸ்க்கு கீழே இருக்கிறது தான் இது ஹைப்போதலமஸ். தலமஸ் எதுல இருக்குன்னு பார்த்தோம், எதுல இருக்கும், பெருமூளைக்கு உட்புறத்துல இருக்கும், அதாவது செரிபிரல் மெடுலால இருக்கும். அந்த ஹைப்போதலமஸ் எங்க இருக்கும்னா அந்த தலமஸ்க்கு கீழே இருக்கும், அதான் அந்த ஹைப்போதலமஸ் இருக்கும். இதோட முக்கியமான வேலை என்னன்னா கண்ட்ரோல் இன்வாலண்டரி ஆக்ஷன். அதோட முக்கியமான வேலை கண்ட்ரோல் இன்வாலண்டரி ஆக்ஷன்.
அதாவது இன்வால்ட்ரியான ஆக்ஷன் எல்லாத்தையும் அது பண்ணும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், ஹங்கர் இருக்கலாம், தர்ஸ்ட் இருக்கலாம், இல்ல அதாவது பசி இருக்கலாம், நமக்கு அடுத்து என்னவா இருக்கலாம், தண்ணி தாக எடுக்கிறதா இருக்கலாம், இல்ல கோபமா இருக்கலாம், இல்லைன்னா நமக்கு என்ன கோபம், அடுத்து ஸ்வெட்டிங்கா இருக்கலாம். இப்படிப்பட்ட எல்லா விஷயம், அதாவது ஃபீலிங்ஸ், மேக்ஸிமம் என்னது ஃபீலிங்ஸ் வந்துடும். ஹங்கரா இருக்கலாம், தர்ஸ்டா இருக்கலாம், ஸ்லீப்பா இருக்கலாம், ஃபியரா இருக்கலாம், ஆங்கரா இருக்கலாம், அந்த வாட்டர் பேலன்ஸ், பிரஷர் பேலன்ஸ், அந்த பிளட் பிரஷர் பேலன்ஸ், இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றது என்னது இந்த ஹைப்போதலமஸ். அப்போ இந்த ஹைப்போதலமஸ் என்னோட வேலை என்ன, இன்வாலண்டரியான ஃபங்க்ஷனா கண்ட்ரோல் பண்றதா என்னது இந்த ஹைப்போதலமஸோட வேலை. அதுல முக்கியமா நம்ம எதெல்லாம் சொல்லலாம், ஹங்கர் சொல்லலாம், தர்ஸ்ட் சொல்லலாம், ஆங்கர் சொல்லலாம், ஃபியர் சொல்லலாம், பிளட் பிரஷர் சொல்லலாம், அது வாட்டர் பேலன்ஸ் சொல்லலாம். இப்படிப்பட்ட நிறைய விஷயம் இருக்கு. இது வந்து ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா டெம்பரேச்சர் என்னது ரெகுலேட்டர். டெம்பரேச்சர் ரெகுலேட்டர் அதாவது உடம்போட பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்றது. அதாவது நமக்கு பாடி டெம்பரேச்சர் தெரியும், அந்த பாடி டெம்பரேச்சர் இப்ப 98 இருக்குன்னா 98 அப்படியே ரெகுலரா மெயின்டைன் பண்றதோட வேலை என்னது இந்த ஹைப்போதலமஸோட வேலை. அடுத்து இன்னொரு வேலை ஹார்மோன் செக்ரீஷன். இப்போ பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்கு, அடுத்து ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இருக்கு, நிறைய ஹார்மோன் இருக்கு, அடுத்து அட்ரினல் கிளாண்ட், இப்படி நிறைய ஹார்மோன்ஸ் இருக்கு. இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் எப்படி சுரக்கணும், எவ்வளவு சுரக்கணும், எங்க போகணும் அப்படிங்கிற மொத்த கண்ட்ரோல் என்னதான் இந்த ஹைப்போதலமஸ் தான் பாத்துக்குது. அப்போ தலமஸ்னா என்னது, அது ஒரு ரிலே சென்டர், அது மொத்த ஃபங்க்ஷன் அங்க இருந்தா என்னது சிக்னல் அங்க இருந்து வெளியே போகுது. அடுத்து ஹைப்போதலமஸ்னா என்னது, அது வந்து இன்வாலண்டரி ஆக்ஷனா அது கண்ட்ரோல் பண்ணுது. மேக்ஸிமம் ஹங்கர், தர்ஸ்ட், ஃபியர், ஆங்கர், பிளட் பிரஷர் பேலன்ஸ் பண்றது, வாட்டர் பேலன்ஸ் பண்றது, இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அதுல சொட்டு வர்றது, அடுத்து நம்ம என்ன ஸ்லீப் நம்ம தூங்க வைக்கிறது, இப்படிப்பட்ட எல்லாமே என்னதான் இருக்கு இந்த ஹைப்போதலமஸ்ல இருக்கு. எக்ஸ்ட்ராவா என்ன இருக்குன்னா தெர்மல் ரெகுலேட்டர்னு சொல்றோம். இது அப்போ பாடியோட டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ற பிரெயினோட பார்ட் எதுன்னு கேட்டா என்ன சொல்லணும், நம்ம ஹைப்போதலமஸ் தான் சொல்லணும். அடுத்து இது கண்ட்ரோல் ஹார்மோனல் செக்ரேஷன், அதாவது ஹார்மோன் செக்ரேட் பண்றதா என்ன பண்ணுது, இதுதான் கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ இந்த வயசுல நமக்கு இந்த ஹார்மோன் வரணும் அப்படின்னா இந்த ஹார்மோன் இவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் டிட்டர்மைன் பண்ணி செக்ரேட் பண்றது இதுதான் இந்த ஹைப்போதலமஸ் தான். தேங்க்யூ.